நவம்பர் 4, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். Today's Bible verse Psalms 41:3. The Lord sustains him on his sick bed. In his illness you restore him to full health. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கே கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, இன்றைய நாள் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆவியானவரே, போகையிலும் மறுகளும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பொல்லாத மனுஷ கண்களின் பொறாமை கண்கள் எரிச்சலின் கண்கள்ல இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவியானவரே, இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்பா, அநேகர் வியாதியிலிருந்து படுத்த படுக்கையிலிருந்து விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆவியானவரே, எப்பொழுது கூட இறங்க ராஜா. நேற்றம் என்றும் என்றும் மாறாதவரை, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே. கர்த்தாவே, உம்முடைய வல்லமைகள் இன்றும் குறைந்து போகவில்லை என் தகப்பனே. கர்த்தாவே, அன்று நீர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினீர், வியாதிகளை சுஸ்தமாக்கினீர் என் தகப்பனே. ஆவியானவரே, இன்றைக்கு கூட ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. டாக்டர்களாலே முடியாது என்று சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஆவியானவரே, உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்று உண்டோ என் தகப்பனே. இன்றைக்கு அவர்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆவியானவரே, மனம் திரும்பி அவர்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக. கர்த்தாவே, மரண தருவாயில் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கு விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறப்பா. ஆவியானவரே, அன்பு சகோதரி சகோதரனை, வாழ்வ பிள்ளைகளை, குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை, மல்கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜா. அநேக குடும்பங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை வியாதியில் இருக்கலாம், இல்லை படுத்த படுக்கையாக ஒரு உங்கள் குடும்பங்களில் இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இறங்க ராஜா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆவியானவரை உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தாவே, நிச்சயமாய் நீர் செய்வீர் என்று உம்முடைய முகத்தையே நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜா. இன்றைக்கு இறங்க என் தகப்பனே. ஆவியானவரை, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு முழுவதுமாய் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய படுக்கையிலிருந்து எழுந்திருச்சு நடங்க இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க என் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த சத்ரு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஆசையை தூண்டி பைக் வாங்க வச்சு அந்த பைக்கு மூலமா அவர்களுக்கு ஆக்சிடென்ட், மரணத்தை வர வைத்து கொண்டிருக்கிற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இன்றைக்கு கூட அநேக பிள்ளைகள் ஆக்சிடென்ட்னால படுத்த படுக்கையாக இருக்கலாம், கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு போய் படுத்த படுக்கையாக இருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. அந்த படுக்கையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அவர்களுக்கும் சரீரத்தில் அநேக பலவீனங்கள், தைராய்டு பிரச்சனைகள், கர்ப்பப்பையில பிரச்சனைகள், பீரியட்ஸ் பிரச்சனைகள் சொல்லிட்டு அநேக தேவையில்லாத பிரச்சனைகள் என் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றுவீராக. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனை. இன்றைக்கு விடுதலை கொடுங்க. உண்மையாய் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. கர்த்தாவை, சிறு பிள்ளைகளை, குழந்தைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவை, பிறந்த குழந்தைகளுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. தகப்பனே, ஆவியானவரே, இந்த பெற்றோருடைய வேதனைகளும் துன்பங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர். அவர்களுடைய கண்ணீரையும் வேதனையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கு கூட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், சிறு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. என் பிள்ளை திரும்ப வராதா, என் பிள்ளை பழைய நிலைமைக்கு திரும்பாதா, என் பிள்ளை மற்ற பிள்ளைகள் போல ஆகாதா என்று சொல்லி கூட கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. ஆவியானவர், இன்றைக்கு சுகத்தை தாங்க, அந்த வியாதியிலிருந்து விடுதலை தாங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிங்க.
அவர்களுக்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும். கத்தாவே, நரம்பு பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள், ஆவியானவரே, இன்னும் முட்டி பிரச்சனைகளின் அநேக சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம். பிபி, சுகர்னு சொல்லிட்டு அநேக வியாதிகள் இருந்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆவியானவரே, கேன்சர் வியாதியும் கரத்தில் ஒப்புக்கிட, பிளட் கேன்சர், நெஞ்சில் கேன்சர், செஸ்ட் கேன்சர், இன்னும் அநேக ஆவியானவரே கேன்சர்னால ஆவியானவரே வருத்தத்தோட வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே. இன்றைக்கும் கூட அது முடியாது என்று சொன்ன அந்த இடத்துல முடியும்னு சொல்லிட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. கத்தாவே, இன்றைக்கு கூட ஆவியானவரே ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, படுக்கையிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நன்றி தகப்பனே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.